திருவிவிலியத்திலே யோபு நூலிலே 42ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவார்த்தையிலே குறிப்பிடப்பட்டுள்ள எமிமா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். எமிமா என்ற பெயரின் பொருள் பற்றிய தெளிவான தரவுகள் நமக்கு இல்லை. இருந்தாலும் யோம் என்ற எபிரேயர் சொல்லுக்கு நாள் என்பது பொருள். எனவே இப்பெயருக்கு ஒளி நிறைந்த நாள் என சிலர் பொருள் கூறுவர். புறா என்றும் சிலர் இப்பெயருக்கு பொருள் கூறுவர். விவிலியத்தில் சிறந்த கதாபாத்திரங்களிலே ஒருவரான யோபு தமது செல்வ சிறப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்ற பின்னர் அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியர்களும் பிறந்ததாக விவிலியம் நமக்கு கூறுகின்றது. எமிமா என்பவர் யோபுவின் மூத்த புதல்வி ஆவார் என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. விவிலியத்தில் யோபுவின் புதல்வர்களின் பெயர்கள் தரப்படவில்லை. ஆனால் புதல்வியர்களின் பெயர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பெயர்கள் யாவும் அழகை குறிப்பதாக தரப்பட்டுள்ளன. எமிமா என்ற பெயருக்கு புறா என்பது பொருள் என்றால் இவரது பெயர் அனா என்னும் கானானிய பெண்ணின் கடவுளின் பெயரோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த சமுதாயத்திலே பெண்கள் மேன்மைப்படுத்தப்படாவிடினும், பெண்கள் முக்கியத்துவம் பெறாவிடினும் அவர்களுடைய பெயர்கள் முக்கியமானது என்பதை யோபு நூலிலே கொடுக்கப்பட்ட யோபுவுடைய புதல்வியர்களின் பெயர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆண்களை விட பெண்களே வரலாற்றில் அதிக முக்கியமானவர்கள் என்பதையும் எமிமாவுடைய பெயரானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றும் வரலாற்று படைக்கக்கூடியவர்களாக பெண்கள் இடம் பிடித்து வருவது உண்மையாக இருந்து வருகின்றது.